ஆதிரா மேடம் பட்டுச்சேலை அலங்காரம், சிதம்பரம் சாரும் ஜானகி மேடமும் ரொம்ப அமர்க்கலமா இருக்கீங்களே. யார் வீட்டுக்காவது விசேஷத்துக்கு போறீங்களா என்ன? அயன்காரே, நாங்க யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போல, நம்ம வீட்ல தான் விசேஷமே. என்ன சொல்றீங்க மேடம்? நம்ம ஆதிராக்கு தான் கல்யாணம், அதான் இந்த மணக்கோலம். என்னம்மா எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்ல. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாரே ஒரு பையன், ஆதிராவை தேடி சந்தோஷ்னு, அவர் தான் மாப்பிள்ள. ஓ அப்படியா? வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸ்ண்ணா. நெருங்கின சொந்தக்காரங்கள ஒரு 4-5 பேரை தான் வர சொல்லிருக்கோம். சரி. ரிசப்ஷனுக்கு உங்களை கூப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பா வரேன். அண்ணே, யாராச்சும் சொந்தக்காரங்க வந்தா அந்த மாங்காடுல பிள்ளையார் கோவில் இருக்குல்ல, அங்கதான் கல்யாணம்னு சொல்லிடுங்கண்ணா. கண்டிப்பா சொல்றேம்மா. நம்ம போலாமா? சரி வாங்க, நம்ம கார்ல போயிடலாம். வா. என்னது ஏதோ அடிச்சிட்டு இருக்கு. ஐயோ, என்ன பேக்ல என்னென்ன இருக்கு பாரு. என்ன இவ்ளோ பேப்பர், என்ன இதெல்லாம்? நான் பண்ண பெரிய தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதிரா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுதான். தூரமா இருந்து பார்க்கும்போது பூ மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நெருங்கி பழகும் போதுதான் அது முள்ளுன்னு உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப என்னால வெளியில வர முடியாது. இப்ப எனக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 தான். ஒண்ணு, பவித்ரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றது. அப்படி சொன்னா அவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதை அப்படியே ஏத்துக்கிறது. 2வது, பவித்ரா கிட்ட சொல்ல முடியலைனா ஆதிரா கழுத்துல நான் தாலி கட்டுறதுதான். குட்டி ஆதிரா கழுத்துல தாலி கட்ட போறானா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு வர இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். என்னோட இந்த முடிவுக்கும் நான் எடுத்த முடிவும் நான் பண்ண செயல்களும் தான் காரணம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொன்ன எதையுமே நான் கேட்டதில்லை. அதனாலதான் இந்த நிலைமையில நான் வந்து நிக்கிறேன். வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. இனிமே நான் ஒன்னும் பண்ண முடியாதுமா. பவி, நீயும் என்ன மன்னிச்சிரு. என் குட்டி இப்படி ஒரு முடிவா எடுத்திருக்கான். ஒருவேளை இந்நேரம் பவிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தா, ஐயோ என்ன பண்றது? எது நடக்க கூடாதுன்னு இத்தனை நாள் போராடினோ, எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு ஹரிசர் இத்தனை நாள் கஷ்டப்பட்டாரோ அதெல்லாம் நடந்துரும் போல இருக்கே. குட்டி 2 விஷயத்தை எழுதியிருக்கான். எதை முதல்ல செய்ய போறான்னு தெரியலையே. பவி காலையில நல்ல ட்ரெஸ் எல்லாம் வேற போட்டுட்டு போனாலே, ஏதோ சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு போனாலே, ஒருவேளை அது சந்தோஷ சந்திக்கத்தானா? கடவுளே, குட்டி எழுதி வச்சுட்டு போனது எதுவும் நடக்க கூடாது. நீதான் என்ன காப்பாத்தணும்.
என்ன ஹரி சார், நான் உங்களுக்கு எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க? நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே தான் இருந்தேன், உங்களுக்கு கால் போகல. நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னு நினைக்கிறேன். அதான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். இருங்க இருங்க இருங்க, நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இது பாருங்களேன், இது பாருங்க, படிச்சு பாருங்க. என்ன மேடம், சந்தோஷ் எப்படி எழுதி வச்சிருக்காரு? அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சார். பவிக்கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டான்னா அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணிருக்கோமோ எல்லாமே வீணா போயிடும் சார். சார், எனக்கு பவித்ராவோட வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்குது சார். சந்தோஷ் எடுத்த முடிவு ரொம்ப ராங்கான முடிவுன்னு நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. கண்டிப்பா அந்த ஆண்டவன் அருள் நமக்கு தான் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அந்த ஆதிரா பத்தியா? ஆதிரா விஷயம்தான். ஆனா சந்தோஷ் பத்தினது. அன்னைக்கு உங்ககிட்ட அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் ரிசல்ட் வரலன்னு சொன்னேன்ல, அது உண்மை இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சா? ஆமா மேடம், ரிசல்ட் வந்துச்சு. நான் சந்தோஷ் தான் அப்பான்னு ரிசல்ட் வந்துச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க சொன்ன அந்த விஷயம் என்ன யோசிக்க வச்சுச்சு. சந்தோஷ் ஆதிரா கூட பழகி 2 மாசம் தான் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக திரும்ப செக் பண்ணலான்னு போனேன். அங்க போய் எக்ஸ்ட்ரா காப்பி கேட்டா டவுன்லோட் பண்ணி தான் தரணும்னு ஒரு காப்பி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷ் டிஎன்ஏவும் ஆதிராவோட டிஎன்ஏவும் ஒத்து போகல. அந்த ஆதிராவால இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ ஆதிராவோட வயித்துல வளர குழந்தை குட்டியோடது இல்ல தானே? இல்ல மேடம். முருகா, நான் முன்னாடியே சொல்லல. நான் சொல்லல என்னோட குட்டி தப்பு பண்ண மாட்டான்னு. என்னோட குட்டி தப்பு பண்ண மாட்டான்னு நான் சொன்னேன்ல ஹரி சார். என்னோட குட்டி தப்பு பண்ண மாட்டான் சார். இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிட்டானே. மேடம், இப்ப நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷ் பவித்ராவோட வாழ்க்கைக்கு தான் ஆபத்து. வாங்க உடனே போய் சந்தோஷ் எங்க இருந்தாலும் மீட் பண்ணி விஷயத்தை புரிய வச்சு ஆதிராவுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம். வாங்க மேடம். சார், குட்டி பவிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாயிடும். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. வாங்க சார். அத்தா, ஹரி சார், நீங்க 2 பேரும் என்ன இங்க? சும்மாதான் பவி, உன்னையும் குட்டியும் பார்க்கலான்னு தான் வந்தோம். ஆமா, குட்டி எங்க? அவன் இங்கதான் இருந்தான். ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, வெளிய போறேன்னு அவசரமா போனான். என்னை இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு தான் போயிருக்கான். பவி, சந்தோஷ் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஹரி சார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்ல பவி, உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான்னு சொன்னதானே, அதான் ஹரி சார் கேக்குறாரு. ஓ அதுவா? ஆமா அத்த, அவன் ஏதோ தனியா முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொல்லிதான் என்ன கூப்பிட்டான். அதனாலதான் ஆசையா வந்தேன். ஆனா அவன் தான் எதுவுமே சொல்லலையே. ஆனா நீங்க என்ன, அவன் எதுவும் சொல்லாத விஷயத்த ஏதாவது சொன்னானான்னு கேட்டே இருக்கீங்க. அவன் ஏதாவது சொல்ல போற விஷயத்த உங்களுக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியுமா? இல்ல,
அது நீ காலையில கிளம்பும் போது என்கிட்ட சொன்னல, குட்டிய பாக்குறதுக்கு நீ இங்க வர, குட்டி ஏதோ உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா நீ சொன்னல, அதான் நாங்க சும்மா வந்து உங்களை பாக்குறதுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பவித்ரா நீங்க வீட்டுக்கு போங்க, சந்தோஷ் இப்போதைக்கு வரமாட்டார். அத்தை, என்ன அத்தை, என்ன நடக்குது? சந்தோஷ் எங்க போயிருக்கான்? அவன் என்ன இங்க வெயிட் பண்ணுன்னு தான் சொல்லிட்டு போனான். அவன் வேற எங்கேயாவது போயிட்டானா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பவி, கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன், ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. ஹரி சார், பவி நீ வீட்டுக்கு போயேன். தாத்தா தனியா இருக்காருல வீட்ல, நான் வேற அப்பா கிட்ட சொல்லாமலே வந்துட்டேன். எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் கொஞ்சம் ஆபீஸ்க்கு போகணும். நீ வீட்டுக்கு போறியா? நீ வீட்டுக்கு போ, சீக்கிரமா போ. என்ன இங்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், சரியா? கிளம்பிடு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். லட்சுமி மேடம், ஆ கண்டிப்பா சந்தோஷ் கோயிலுக்கு தான் போயிருப்பாரு. ஆதிரா தான் ஃபோன் பண்ணி வர சொல்லிருப்பா. ஆனா அது எந்த கோயில் நமக்கு தெரியாதே. ஒருவேளை ஆதிராவோட வீட்ல இருந்து இன்னுமே கிளம்பிருக்க மாட்டாங்க. நம்ம வீட்ல போய் முதல்ல பாப்போமா? சரி வாங்க. வாங்க. இந்தாங்க மேடம், இந்த மாலையை போட்டுக்கோங்க. இருங்க சிதம்பரம், அவசரப்படாதீங்க. சந்தோஷ் வந்துட்டோம். சரிங்க, அப்ப இந்த மாலையை உங்க கையிலே வச்சுக்க முடியாதா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க மேடம், நானே வச்சுக்கிறேன். இங்க பாருங்க மேடம், இப்படி கையில வச்சுக்கிட்டா அது பாட்டு கிடக்கும். அப்புறம் சிதம்பரம், கல்யாணத்துக்கு கோயில் ஆபீஸ்ல பணம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல? நீங்க சொன்னதுமே பண்ணிட்டேன் மேடம், பாக்கெட்ல தான் ரசீது. ஓகே ஓகே, இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். ஐயருக்கெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? சொல்லியாச்சு மேடம், எல்லாம் ரெடியா இருக்கு. மாப்பிள்ளை சந்தோஷ் வந்துட்டா போதும், நான் போய் ஐயரை கூட்டிட்டு வந்துடுறேன். வாழ்த்துக்கள் மேடம், நீங்க நினைச்சது நிறைவேற போகுது. உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த சந்தோஷ் உங்க கழுத்துல தாலி கட்ட போறாரு. இந்த ஆதிரா ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டானா அதை அடையாம விட மாட்டா. சந்தோஷ் என் கழுத்துல தாலி கட்ட போற இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. உங்களுக்கு கல்யாணம் நடந்தா சந்தோஷப்பட போறது நானும் ஜானகியும் தான். கல்யாணம் நடந்தாவா? என்ன சிதம்பரம் இப்படி பேசுறீங்க? இந்த கல்யாணம் கன்ஃபார்ம். அந்த சந்தோஷ் நேரம் பறந்து வந்துட்டு இருப்பான். நீங்க இப்போல இருந்தே சந்தோஷப்பட ஆரம்பிங்க. ஆதிரா மேடம், இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டோம்ல? ஜானகி, இந்த நல்ல நேரத்துல எதுக்கு இந்த ஃபீலிங்லாம்? மேடம்க்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் தானே நாம கூட இருக்க வந்திருக்கோம். அதுவே நமக்கு சந்தோஷம் தானே ஜானகி? ஆமா. அதிரா மேடம், டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் சந்தோஷம் காணோம். கொஞ்சம் பொறுங்க சிதம்பரம், சந்தோஷ் கண்டிப்பா வந்துருவான். மேடம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒருவேளை சந்தோஷ் வராம போயிட்டாருனா? இல்ல, நான் ஏன் இப்படி கேக்குறேன்னா, சந்தோஷ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். ஒருவேளை கடைசி கட்டத்துல மனசு மாறிட்டாருனா அதான் மேடம் கேக்குறேன். சிதம்பரம், நீங்களே இப்படி யோசிக்கும் போது நான் அதை யோசனை பண்ணாம இருப்பேனா? அவன் வந்தாலும் வரலனாலும் அவன் வாழ்க்கையை காலி பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அப்படி அப்படி என்ன மேடம் பண்ணிருக்கீங்க? சந்தோஷ், நான் அழுகிறத பார்த்துதான் உனக்கு அனுதாபம் வந்திருந்தா அந்த அனுதாபம் கூடிய சீக்கிரம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நீ ஒருவேளை மாறிட்டா நான் போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடும். எக்காரணத்து கொண்டும் நீ எனக்கு மிஸ் ஆக கூடாது. நான் உன் மிஸ்ஸஸ் ஆகியே தீருவேன். அதுக்கு தான் இந்த பிளான். அதை செயல்படுத்த தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய், வாங்க சிஸ்டர்.
உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஓ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? How are you? ஐம் குட். ஓகே. சரி, எதுக்காக இவ்ளோ அர்ஜென்ட்டா என்ன வர சொன்னீங்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? உங்களை சும்மா வர சொல்லுவேனா? உங்க பர்த் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கான வேலை வந்துருச்சு சிஸ்டர். இந்தாங்க, இந்த கவரை நாளை காலையில சரியா 10 மணிக்கு பவித்ரா கையில கொடுக்கணும். ஓகே, பட் இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதால பவித்ரா குடும்பம் என்ன பாடுபட போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கவரை மட்டும் நீங்க பவித்ரா கையில கொடுத்தா போதும். இம்மீடியட்டா பவித்ரா சந்தோஷ் டிவோர்ஸ் பண்ணிடுவா. அப்புறம் உங்க ஆசைப்படி லக்ஷ்மி ஆண்டி படாத பாடுபடுவாங்க. அபார்ட்மெண்ட்ல வாங்கின பேரும் கெட்டு போயிடும். இதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அதிரா, ஆக்சுவலி I was waiting for this important day. நீ சொல்ற மாதிரி இதை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். எனக்கு அந்த லக்ஷ்மியோட குடும்பம் நிம்மதி இழந்து நிற்கதியா நிக்கணும். எப்படி என் தம்பிய செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி அவனுக்கு கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுத்து அவனோட ப்ரொஃபஷன், அவனோட லைஃப் எல்லாத்தையுமே நாசம் பண்ணாலோ, அதே மாதிரி அந்த லக்ஷ்மி அவ குடும்பத்துல நிம்மதி இழந்து நிற்கதியா நிக்கணும். சிஸ்டர், அப்புறம் இன்னொரு விஷயம், இத நான் தான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. நோ அதிரா, நான் சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த லக்ஷ்மியோட குடும்பம் அப்படியே நாசமா போகணும். தட்ஸ் ஆல். ஓகே அதிரா, நான் இந்த கவரை கொடுத்துறேன். இதுல சந்தோஷ பத்தின, அதாவது என் கூட பழகுனது, தங்குனது, தூங்குனது, என் குழந்தைக்கு அப்பா அவன்தாங்கிற வரைக்கும் எல்லா எவிடன்ஸும் இருக்கு. இத கொண்டு போய் கொடுங்க, தானா பத்திக்கும். வாவ் அதிரா, அமேசிங். ஷூர், கண்டிப்பா கொடுத்துறேன். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஷார்ப் 10 o'clock அந்த பவித்ரா கையில கொடுத்துறேன். பட் என்ன, நான் கொண்டு போய் கொடுத்தா அந்த பவித்ரா இருக்காளே, சரியான இரிட்டேட்டிங். அவ ரொம்ப கேர்லெஸ் பாப்பா. அதான் யோசிக்கிறேன். இந்த கவரை கொடுங்க சிஸ்டர். அவங்க எப்படி எடுத்து பார்த்தாலும் பார்த்தா மட்டும் போதும், அது தானா நடக்கும். ஓகே, சோ நான் கிளம்புறேன். சரி, பை, டேக் கேர். சந்தோஷ், நாளைக்கு நீ என் கழுத்துல தாலி கட்டினாலும் கட்டலனாலும் சரி, உன் வீட்ல ஆட்டம் பாம் வெடிக்க தான் போகுது. அதுக்கப்புறம் நிரந்தரமா நீ எனக்கு தான். அதிரா மேடம், உண்மையிலேயே நீங்க வேற லெவல் மேடம். சும்மா சொல்லக்கூடாது, சைலண்டா இருந்துகிட்டே நீங்க எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு லட்சியத்தை அடையணும்னு முடிவு பண்ணிட்டா முழு மூச்சா அதே விஷயத்துல இருக்கணும். அப்பதான் நினைச்சதை சாதிக்க முடியும். மேடம், அந்த கவர்ல என்ன இருக்கு மேடம்? சந்தோஷ் கிட்ட இருந்து பவித்ரா டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு விஷயம் அதுல இருக்கு. என்னோட இருக்கும்போது எடுத்த போட்டோஸ், அவன் என் கூட பெட்ரூம்ல இருக்கிற போட்டோஸ், நான் கர்ப்பமா இருக்கேன்ற ரிப்போர்ட்ஸ், அதுல அவன் அப்பான்னு சைன் போட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. மேடம், அவன் உங்களுக்கு முழுசா கிடைக்க நீங்க என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க கரெக்டா தான் மேடம் பண்ணிருக்கீங்க. சந்தோஷ் ஒருவேளை இங்க வந்து தாலி கட்டினானா அப்பவும் இந்த கவரை கொடுப்பாங்களா? சந்தோஷ் இங்க வந்தாலும் வரலனாலும் டான்னு 10 மணிக்கு அந்த கவர் பவித்ரா கையில போய் சேர்ந்துரும்.